ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையாக ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நவதானியங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம சத்து மாவு கஞ்சிக்கு அரைச்ச அந்த மாவுலேருந்து இந்த பணியாரம் செஞ்சுருக்கேன். இதை இன்னும் டேஸ்ட்டாக சுவை கூட்டுறதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து இதில் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் அரைச்சிருக்கிற இந்த மாவில் எல்லா சிறுதானியங்களும் இருக்குது. நம்ம ஹெல்த் மிக்ஸ்க்கு நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அந்த ஹெல்த் மிக்ஸ் தான் இது. இப்போ இந்த மாவில் நம்ம எப்படி பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 200 கிராம் அளவு இந்த மாவு எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குங்க. நீங்கள் இந்தமாரி பல்லாக கீனியும் அதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே ஒரு சுற்றுனீங்கன்னா பூவாக வந்துடும். அதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நம்ம மாவில் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தாலும் இந்த பணியாரம் சுடும்போது இந்த தேங்காயோடு சேர்த்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காவும் தேங்காயும் சேர்த்துக்குங்க. ஒரு நல்ல கனிஞ்ச பூவை வாழைப்பழத்தையும் அதில் சேர்த்துருக்கேன். சும்மா பல்ஸ் மோடில் 2 சுற்றி கரகரப்பாக இதை அந்த மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவுலேயே எல்லா சத்தும் நமக்கு இருக்குது. அதில் இந்த பழம், இந்த நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேரும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைப்பாகு வேணும்னா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சாஃப்ட் தன்மை இருக்கும். ரொம்ப பஞ்சு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர இந்த அளவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ இது எண்ணெயில் ஊற்றி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியாமல் வரும். உங்களுக்கு இன்னும் எண்ணெயை மிதமான சூட்டில் காய வச்சுக்கிங்க. ரொம்ப தீய காய வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிங்க. ஏன்னா இது வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால மேலெல்லாம் சீக்கிரம் குக் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் இந்தமாரி பொரித்து எடுங்க. நீங்கள் ஃப்ரை பேன் இருந்ததுன்னா 4-5மா கூட நீங்கள் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் இதில் சின்ன கடாயில் செய்கிறதுனால நான் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வேணும்னாக்கா எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு, மைதா மாவு அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய சிறுதானியம் சேர்த்து அரைச்சிருக்கீங்க அப்படின்னா பிரியாமல் வரும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.